ஹாய் ஹலோ நான் உங்கள் எல்பி. வெல்கம் டு எல்பி மோட சேனல். இந்த வீடியோவில் தனிமையில் இருக்காதீர்கள். தனிமையில் இருந்தால் என்ன ஆகும் தெரியுங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, விலங்குகளில் ஒத்த யானை கிட்ட போகாதீங்க, யானை ஒத்தையாக இருக்குது, ஒத்தையாக இருக்கக்கூடிய குரங்கு கிட்ட போகாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் அந்த விலங்குகளிலே விலக்கி வைக்கப்பட்ட ஒரு விலங்காக தான் தனிமை இருக்கும். யானையில் ஒத்த யானையாக காட்டில் பார்த்தீங்கன்னா தயவு செய்து கிட்ட போகாதீங்கன்னு சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? ஏன் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் அது அந்த கூட்டத்தில் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு அடங்கி இருக்காது. அதனால் அதை தனியாக ஒதுக்கி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி குரங்கு பாருங்கன்னா, ஒத்த குரங்கு கூட்டாக இருக்கக்கூடிய குரங்கு எதுவுமே பண்ணாது. ஆனால் ஒத்தையில் இருக்கக்கூடிய குரங்கு கட்டை மாட்டினீங்கன்னா கடிச்சிடும். ஒத்தையாக இருக்கக்கூடிய யானை கட்டை மாட்டினீங்கன்னா தூக்கி அடிச்சிடும். அந்த மாதிரி ஒத்தையாக இருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் நீங்கள் பழகாதீங்கன்றோம். ஏனென்றால் ஒத்தையாக இருக்கக்கூடிய மனிதன் அவனுடைய சிந்தனைக்கு சோறு போட்டு வளர்த்தனே இருப்பான். தீய சிந்தனைகள் நிறைய வரும். தனிமையில் இருந்தால் யார் பார்த்திங்கன்னா, தனியாக இருக்காதப்பா, தனியாக தூங்காத, தனியாக விளையாடாத, தனியாக பேசாதன்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் உங்களுக்கு ரிப்பீட்டடாக ஏதாவது ஒன்று நெகட்டிவ் மாட்டிக்கிச்சின்னு வச்சுங்களேன், அது உங்களுடைய நினைவுகளில் வந்து கொண்டே இருந்து அதுக்கு சோறு போட்டு வளர்த்து மிகப்பெரிய போதமாக வந்துடும். அப்போ உங்களுக்கு மனநோய், மன இறுக்கம் எல்லாம் நேரும். உங்களுக்கு கெட்ட பழக்கங்கள் பார்த்திங்கன்னா தனிமையில் இருக்கும்போது தான் உங்களுக்கு அதிகமாக அந்த கெட்ட பழக்கங்கள்லாம் சேரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் உங்களுக்கு தனிமையில் யாரும் உங்களை கேட்குறதுக்கு ஆள் இல்லை, உங்களை கண்காணிக்கிறதுக்கு யார் ஆளும் இல்லை. அதனால் உங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய ஆட்கள் இல்லாததுனால உங்களுக்கு அந்த எண்ணத்திற்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, வலுவூட்டுவீங்க. அதனால் தனிமையில் இருக்காதீங்க. மனிதர்கள் எப்போவுமே கூட்டாக வாழக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் சில சயின்டிஸ்ட்டுங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தனிமையில் தான் இருக்கிறாங்க அப்படின்னா, எக்ஸப்ஷன் கெனாட் பி எக்ஸாம்னு சொல்வார்கள். தவிர்க்க முடியாதவர்களை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதுக்கெல்லாம் சில பேர், அவர்களெல்லாம் தவிர்க்க முடியாதவர்கள். அதனால் தனிமையில் இருக்காதீர்கள். மனிதர்களானவர்கள் கூட்டாக இருந்து சந்தோஷமாக வாழ பழகிக்கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையானது என்ன பண்ணால் சீரும் சிறப்புமாக நல்வழியில் நடக்கும். ஓகேங்களா? Thank you.